ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதை எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் கடின உழைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அவர் கூறினார். உலக அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவாலான சூழ்நிலை நிலவி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றை மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளோடு இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்று தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் சவாலான சூழல் நிலவி வரும் போதிலும் நமது பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். திரிபுராவை ஒட்டிய எல்லைப் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்வதில் பாதுகாப்பு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு நவீன கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் 4,40,000 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த துறை ஆண்டுதோறும் 23% வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் தயாரிக்கப்படும் வாகனங்களுக்கு வரவேற்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அந்தமான் தீவுகள் அருகே இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஸ்ரீவிஜயபுரத்தில் 3வது முறையாக இது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஏற்கனவே இப்பகுதியில் 2 இடங்களில் இயற்கை எரிவாயு கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இயற்கை பேரிடர் குறித்த அறிவிப்புகளை முன்கூட்டியே வழங்குவதில் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று ஜம்முவில் மண்டல ஆய்வு மையத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தில் வானிலை தகவல்களை முன்கூட்டியே வழங்குவதற்கு இந்த மையம் பெரிதும் உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். வானிலை ஆய்வு மையங்களுக்கு அதிநவீன கருவிகளை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். கைவினை கலைஞர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென ஏற்றுமதி ஊக்குவிப்பு குழுமம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதில் 100க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் அமெரிக்காவில் உள்ள வர்த்தக வாய்ப்புகளை பெறும் வகையில் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
நாட்டின் 100வது ராம்சர் தலமாக ஜெய்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பலியாவில் உள்ள இந்த பறவைகள் சரணாலயம் பறவைகளை ஈர்க்கும் மையமாக உருவெடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு குறித்து சமூக வலைதளத்தில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கவும் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் ஒரு வருட கால சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கம் நடத்தப்பட உள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு விஷ்ணுநாத் கூறியுள்ளார். கோவளம் கடற்கரை பகுதியில் சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஓராண்டு கால விழிப்புணர்வு இயக்கத்தை சுற்றுலாத்துறை நடத்தவுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். அசாம் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. குவஹாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா 12 அமைச்சர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா மற்றும் பிஜேபியின் முக்கிய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நேபாள வெளியுறவு அமைச்சர் திரு ஷிஷிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரின் அழைப்பை ஏற்று அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இரு தலைவர்களும் நாளை புதுதில்லியில் பேச்சு நடத்த உள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நேபாளத்துடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்துறை ஒத்துழைப்பு விரிவடைந்து வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தாம் நேசிக்கும் தலைவர்களில் ஒருவர் மட்டுமின்றி நெருங்கிய நண்பரும் ஆவார் என்று கூறினார். இரு தரப்புக்கும் பலனளிக்கும் வகையில் இந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கும் என்றும் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து சுகோய் Su-57 ரக போர் விமானத்தை தயாரிக்க ரஷ்யா தயாராக உள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு சிறப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டார். இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் இன்று உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. பலத்த காயங்களுடன் 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறிய காவல்துறையினர் இந்த விபத்து தொடர்பாக சம்பந்தப்பட்ட காப்பகத்தின் இயக்குநரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். ராஜஸ்தானில் புழுதி புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் 4 பேர் உயிரிழந்தனர். தோல்பூர், பரத்பூர் மற்றும் பில்வாரா மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் வீடுகள் இடிந்து விழுந்ததில் உயிரிழப்பு ஏற்பட்டதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. பிகானீரில் பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததாகவும் விடுமுறை என்பதால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஜப்பானின் டக்கேரு யுசுகி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பேட்ரிக், ஈக்வடாரின் டியாகோ ஹிடால்கோ இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உள்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் ஆர்டோஸில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலான்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8வது சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.